ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ஜாதகத்தில் உங்கள் லக்கி நம்பர். இப்போ நிறைய பேர் லக்கி நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல விருப்பமாக இருக்காங்க. ஏன்னா லக்கி நம்பர் தெரிஞ்சால் அதை யூஸ் பண்ணி அதிர்ஷ்டத்தை அடையலாம். அது எப்படி கரெக்டான நம்பரை கண்டுபிடிக்கிறது அதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. நிறைய நியூமராலஜி படி, ஏன்னா நம்பர்ஸ்னாவே நியூமராலஜிக்கு போயிடுறாங்க. ஜாதகத்திலையும் கிரகப்படி பார்க்குறாங்க. உச்சம் பெற்ற கிரகம், கர்ணநாதன் நம்பரு, யோகியோட நம்பரு, இப்படி பல நம்பரை நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பராக சொல்கிறாங்க. ஆனால் ஜாதகத்தில் இதற்கான வழி இருக்குது. ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே அதற்கான அதிர்ஷ்ட நம்பர் இருக்குது. இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா மிக சரியாகவே இருக்கும். இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை விட நான் சொல்கிற நம்பர் உங்களுக்கு நிறைய தடவை உங்களோட சம்மந்தப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த நம்பர் சம்மந்தப்பட்டிருக்கும். இது நான் சொன்ன பிறகு தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய இடத்துல நான் சொல்கிற நம்பரு உங்களோட சம்மந்தப்பட்டிருக்கும். இதை ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜாதகப்படி இந்த அதிர்ஷ்ட லக்கி நம்பர் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். இப்போ ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது, லக்கிங்கிறது பொதுவாக மனித வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் லக்குங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அது திடீர்னு வரும். அது எப்படி வருதுன்னு தெரியாது. அதே போல் அது இருக்கா இல்லையான்னு தெரியாது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் வந்தவங்களுக்கே அந்த விஷயம் தெரியாது. திடீர்னு ஏதோ ஒரு இது நடந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை அமைஞ்சிடும். இதுக்கு குறிப்பிட்ட சில நம்பர்ஸ் அதிர்ஷ்டம் தருதா அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். பொதுவாக அதிர்ஷ்டம் அதே போல் லக்கி அப்படிங்கிறது ஜாதகத்தில் எங்கே குறிக்கிதுன்னா 8ஆம் இடம்தான். 8ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம அதிர்ஷ்டம் லக்கெல்லாம் சொல்லுவோம். ஏன்னா 8ஆம் இடங்கிறது ஒரு இருட்டான இடம். அந்த 8ஆம் இடத்துல என்ன இருக்குங்கிறது தெரியாது. அதுக்கு காரகத்துவமான கிரகம் எதுன்னு பார்த்தா சனி பகவான். சனி பகவான் தான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் திடீர் மாற்றங்களை கொடுக்குறவர். திடீர் மாற்றங்கள்னால் அதாவது நல்ல பலனும் இருக்கும், தீய பலனும் இருக்கும். இதில் நல்ல பலனே அவர் தான் கொடுக்குறாரு. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. சரி, இது நம்ம ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம சனி பகவானுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சனி பகவானுடைய வீடு அப்படிங்கிற ராசி 2 வரும். எங்கன்னா மகரத்தில் வரும், கும்பத்துலேயும் வரும். இந்த 2 ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். அப்போ சனி பகவான் இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சனி பகவான் மகரத்துலேயும் கும்பத்துலேயும் அவருடைய வீடை வச்சுருக்காரு. கோச்சார ரீதியாக கிரகங்கள் எங்கே வேணாலும் மாறி வரலாம். ஆனால் சனி பகவானோட சொந்த வீடுன்னு நம்ம பார்க்கும்போது அது மகரமும் கும்பமும் தான். ஓகே, இப்போ இந்த மகரம் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் எப்படி இருக்குது, கும்பம் எப்படி இருக்குது அப்படின்னா, மகரம் தொழில் ஸ்தானமாக வருது, கர்மஸ்தானமாக வருது. அதே போல் கும்பங்கிறது லாபஸ்தானமாக வருது. இப்போ லாபஸ்தானம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா தொழிலையோ அல்லது உழைப்பினால் எந்த ஒரு நம்ம செஞ்ச காரியத்தால் நம்மளுக்கு கிடைக்கிறத விட எதிர்பாராத ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம்
மிகப்பெரிய அளவில் ஒரு பணம். இதை வந்து லாபம்னு சொல்லுவோம். இந்த லாபம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கும்பத்தில் தான் இருக்குது, கும்ப ராசி. அப்போ கும்பத்தில் தான் வந்து லாபஸ்தானமாக இருக்குது. சரி, இப்போ அதிர்ஷ்ட நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து குலுக்கல் முறை, ஆதியில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நம்பரை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு பானைக்குள்ளே நிறைய நம்பரை எழுதி போடுவாங்க. அந்த நம்பரில் யாராவது ஒருத்தர் அந்த நம்பரை வந்து அவர் பார்க்காத அளவுக்கு கண்ணை கட்டியோ அல்லது இந்த விஷயம்லாம் தெரியாத சின்ன குழந்தைகளை வச்சோ அந்த பானைக்குள்ளே கையை விட்டு ஏதாவது ஒரு நம்பரை எடுக்க சொல்லுவாங்க. அந்த நம்பர் தான் அதிர்ஷ்ட நம்பர், அதுதான் சக்ஸஸான நம்பர், அதுக்கு தான் பரிசு கொடுப்பாங்க. இந்த மெத்தடு இன்றைக்கி எலக்ட்ரானிக் மெத்தடில் எவ்வளவோ வந்துருச்சு இது. ஆனால் அடிப்படையான விஷயம் அந்த பானைக்குள்ளே போட்டு எடுக்கிறது தான். இதுதான் பேசிக்கு, இதுதான் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற இடம். அப்போ நான் சொல்கிற கும்பம் வந்து சரியாக இருக்கும் பாருங்கள். அந்த கும்ப ராசி தான் ஒரு பானையை வந்து குறிக்கும். கும்பத்துக்குள்ளே அந்த கும்பத்தில் இருக்க பானைக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு ரகசியமான இடம். இது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு, ஜோதிடர்களுக்கெல்லாம் தெரியும். கும்பராசி ஒரு ரகசியத்தை சொல்லக்கூடிய இடம். பானைக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. அப்போ அதையே லாபஸ்தானமாக வச்சுருக்காங்க. அப்போ பானைக்குள்ளே இருக்கிறத எடுத்துட்டா அது அதிர்ஷ்டம். அப்போ பானைக்குள்ளே ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்பர் இருக்குது, ஆனால் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் வந்து அதிர்ஷ்டமான நம்பர். அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஜாதகருக்கு, ஒரு மனுஷருக்கு வந்து அதிர்ஷ்ட நம்பர் வரணும்னா அவர் ஜாதகப்படி அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குற நம்பராக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த கும்ப ராசி வந்து எத்தனாவது இடமா வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த இடத்துல தானே அதிர்ஷ்டம் இருக்குது. அப்போ அந்த கும்பந்தான் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குற இடம். அப்போ அவங்க அதிர்ஷ்டத்தை தேடணுன்னா கும்பத்தில் என்ன உள்ளே இருக்குது, நமக்கான நம்பர், அதிர்ஷ்ட நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட நம்பர் தெரிஞ்சிடும். இப்போ இதுக்கான விளக்கம் நான் சொல்கிறேன். இப்போ மேஷம்னு வச்சுக்கோங்களேன். மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா மகரம் கும்பம் ரெண்டுமே சனீஸ்வரர் வீடு. ஆனால் மகரம் வந்து தொழில் ஸ்தானமாக இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய, அதே போல் பானை இருக்கக்கூடிய, அதிர்ஷ்ட பானை இருக்கக்கூடிய அந்த கும்பத்தை எடுத்துக்கிறோம். அது வந்து எத்தனாவது வீடாக வருது, மேஷத்துலேருந்து எண்ணும்போது 11வது வீடாக வருது. அப்போ அந்த நம்ம வந்து நம்பர்ஸை வந்து 10க்குள்ளே தான் வச்சுக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா 11 வரதுனால அந்த ஒன்றையும் கூட்டினா 2, 1 + 1 2, அந்த 2 தான் மேஷத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர். இதை மேஷ லக்னத்துக்கு தான் நான் சொல்கிறேன், ராசிக்கு கிடையாது. இந்த மேஷ லக்னக்காரங்க 2ஆம் நம்பரை யூஸ் பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க. இதை நான் இப்போ சொல்கிறேன், ஆனால் இது ஏற்கனவே உங்களுக்கு பல முறை ஏதாவது ஒரு வகையில் 2ஆம் நம்பர் வந்துக்கிட்டே இருந்திருக்கும், உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இனி நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பரு 2, லக்கி நம்பர் 2. இதுக்கடுத்து ரிஷபத்துக்கு வரேன். ரிஷபத்துக்கு வந்து எத்தனாவது, மகரம் வந்து 9வது இடமா வரும், கும்பம் 10வது இடமா வரும். அப்போ 10, 0 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்க வந்து 1ஆம் நம்பரை யூஸ் பண்ணால் மிக அதிர்ஷ்டமாக லக்காக இருக்கும். ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து அடிப்படையிலே வந்து 1ஆம் நம்பரு மிக சிறப்பான நம்பராக இருக்கும். அதனால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 1. இப்போ இதுக்கடுத்து நான் சொல்ல வருது மிதுனத்துக்கு. மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா
இந்த கும்ப லக்னங்கிறது கும்ப ராசி 9வது இடமா வரும். அப்போ மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 9. இதுக்கடுத்து கடகம், கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 8. ஆனால் நிறைய பேர் கடக லக்னத்தில் பிறந்தவங்க எங்களுக்கு கடக லக்னத்துக்கு சனீஸ்வரர் எப்படி அதிர்ஷ்டத்தை தருவார்னு நினப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் 8ஆம் நம்பரு 8 நிறைய வந்திருக்கும், 8ஓட சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு பிரதமர் ஒரு முதலமைச்சர் 8ஆம் நம்பர் வீட்டில் தான் இருந்தாங்க. நம்ம அந்த கடக லக்னத்தில் பிறந்த பிரதமர் இந்திரா காந்தியோட வீடு நம்பர் 8. முன்னாள் முதல்வர் கலைஞர் இப்போ இருந்த வீட்டு நம்பர் 8. இது கடக லக்னத்துக்கு 8ஆம் நம்பர் வர்றதுக்கான காரணம். இது நிறைய சொல்லலாம், இது நான் வீடியோ பெருசாயிரும், எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்து சிம்மம், சிம்மத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர்னு பார்த்திங்கன்னா 7. சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 7. அதே போல் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 6. துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 5. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 4. தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 3. மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 2. கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 1. மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 3. இது எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் தொடர்பில் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த லக்கி நம்பரை பற்றின சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் பேரை வச்சு, உங்களுடைய பர்த்டே வச்சு, இது மாதிரி பல வகையில் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு எந்த மெத்தடு, இப்போ நான் சொன்ன மெத்தடு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.